Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 11th question in exercise 6A. So 11th questionல வந்து time and work related-ஆன sum. இது வந்து முன்னாடியே வந்து நான் ஒரு sample question கொடுத்துருந்தேன். லைக் MCQல எஃப் சம் தான், இதே மாடல் தான். ஸோ அதில் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது இன்னொரு டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோமனில் எஃப் சம் வந்து அதே மாடல், ஓகேவா. 11th சம்மும் அதே மாடல் தான், டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான சம்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், ஏ கேன் டூ அ ஒர்க் இன் எக்ஸ் டேஸ். ஸோ எப்பயுமே ஒரு ஒர்க்கை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், வந்து டேஸை வந்துன்னா ஒன் டேஸ் ஒர்க்கை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஒன் டேஸ் ஒர்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, கொடுத்துருக்க டேஸை வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அதுதான் வந்து ஒன் டேஸ் ஒர்க். ஸோ இப்போ பாருங்கள், ஏஸ் ஒன் டேஸ் ஒர்க் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஆல்ரெடி ஒரு ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனது எக்ஸ் டேஸில். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 1/xன்னு எழுதணும். ஸோ பி கேன் டூ பீஸ் ஒன் டே ஒர்க்னா இது எக்ஸ் ப்ளஸ் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எழுதும் போது x + 16 அப்படின்னு எழுதணும், ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, போத் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் கேன் டூ இட் இன் 15 days. ஸோ ஏ ப்ளஸ் பி டுகெதராக பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் முடிக்குவான்னு கொடுத்துருக்காங்கன்னா 15 days. ஸோ இது ஏ ப்ளஸ் பிஸோட ஒன் டேஸ் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஏ ப்ளஸ் பிஸ் ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 1/15. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் தான் 1/15 முடிக்கணுன்றதுனால தான் இங்கே அடிஷன். ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். இது ஏவோட ஒர்க் 1/x, இது பியோட ஒர்க் x + 16 டுகெதராக பண்ணும்போது நம்மளுக்கு 1/15 கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x + 16 + x by LCM தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், டவுன் மல்டிப்ளிகேஷன், x + 16 ஈக்குவல் டு 1/15. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2x + 16 டிவைடட் பை இது வந்து x² + 16x அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு 1/15. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு இருக்குல்ல. ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 30x + 16 × 15 வந்து 15 240 ஈக்குவல் டு இந்த x² இங்கே போயிடும். ஸோ 1 கூட மல்டிப்ளை ஆனால் சேம் நம்பர் தான் வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்து, இங்கே x² பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த சைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஆகும்னா x² + 16x - 30x - 240 இப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவல் டு 0. இதை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா x² - 14x - 240 ஈக்குவல் டு 0. ஸோ 240க்கு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்டிங் வந்து பாருங்கள், 240 ஸ்ப்ளிட்டிங் பண்ணால் 24 மட்டும் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். 24னா 124 212. ஸோ நம்மளுக்கு 14 வருமா, இங்கே 0 போட்டுக்கிட்டால் இங்கே 0 போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு 240 வந்துடும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தாவே எனக்கு இங்கே 14 வந்துருச்சு. ஸோ 14 வந்துருச்சுன்னா எந்த நம்பருக்கு மைனஸ் போடணும்னா 24க்கு தான் மைனஸ் போடணும், ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். ஸோ x² + 10x - 24x - 240 ஈக்குவல் டு 0. x × x + 10 ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு 24 எடுத்துக்கோங்க. அப்புறமா ரிமைனிங் இருக்கிறது -x - 10 ஈக்குவல் டு 0. ஸோ x × x + 10 இங்கே வந்து ப்ராக்கெட் சேமாக இல்லை, அதனால் வெளியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். -24 x + 10 ஈக்குவல் டு 0. ஸோ x + 10 இந்த சைடு வந்து x - 24 ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு -10, x ஈக்குவல் டு 24. ஸோ எந்த வேல்யூ வந்து x வேல்யூவாக எடுக்க முடியும் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, x cannot be negative, can't be negative. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கணும், x ஈக்குவல் டு 24 எடுத்துக்கணும். ஸோ ஏஸோட ஒன் டேஸ் ஒர்க் வந்து A can do a work in how many days, 24 days. So B can do the same work in x + 16 சொல்லியிருந்தாங்க. 24 + 16 வந்து 40 days, ஓகேவா. ஃபைனலாக ஃபுல் ஒர்க்கு கன்சிடர் பண்ணும்போது
ஃப்ராக்ஷனில் வராது. 1 days ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ராக்ஷன். எப்பயுமே சம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 days ஒர்க் கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் தான் கேல்குலேஷனே போடணும். அப்புறமா ஃபைனலாக ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.